பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிறது. என் சகோதர சகோதரியை, சபையின் போதுகராய் இருக்கிற நாம், கர்த்தர் நாம் எழும்ப வேண்டிய நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். அது இதுவே காலம் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, அழுவதற்கு காலம் உண்டு, சிரிப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்று சொல்லி காலங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவோ நாம் கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி சொல்லி பார்க்க கூடுமானால், வரக்கூடிய 2017 1வது மாதம் 30ஆம் தேதி நம் சபர் ஒன்று கூடி தெலுக்கின்தான் சிம்பாம்பல் என்ன செய்ய போறோம் சொன்னால், சில சபைகள் ஒன்று கூடி நம்முடைய தேசத்துக்கான ஜபிக்க போகிறோம். இந்த தேசத்துக்காக ஜெயிப்பதற்கு நீங்க தெலுக்கின்தான் சிம்பாம்பல் மாத்திரம் அல்லாதபடிக்கு மலேசியாவில் இருக்கிற 14 மாகாணங்களிலும் எல்லா சபைகளும் ஒன்று சேர்ந்து 14 மாகாணத்திலிருந்து சபைகள் சிம்பாம்பட்டுக்கு வந்து நாம் யாவரும் ஒன்று கூடி ஜபிக்க கூடுமானால் வேதத்தில் சொல்லப்பட்டது போல எழும்பி பிரகாசிக்கிற நேரம் வந்து சொல்லி பார்க்கிறோம். அப்படி சபைகள் ஒன்று கூடி எழும்பும் போது, தேசத்துக்காக ஜபிக்கும் பொழுது தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். சகோதர சகோதரியே, தேசத்தில் மாற்றம் வருவதற்கு முன்பாக நம்மத்திலே மாற்றம் வர வேண்டும், சபையில மாற்றம் வர வேண்டும். தேசத்திலே ஒரு எழுப்புதல் கொண்டு வர முன்பாக நம்மத்திலேயும் ஊழியக்காரர்களுக்கு நம்மத்திலேயும் சபை விசுவாசிகள் மத்தியிலேயும் சபையிலும் எழுப்புதல் வரும்போது அந்த எழுப்புதல் நம்முடைய தேசத்தை பற்றி எறியும் சொல்லி பார்க்கிறோம். பற்றி எரியும் பொழுது சகோதர சகோதரி, தேசத்திலே மாற்றத்தை கொண்டு வர முடியும், மாற்றத்தை காண முடியும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை அகற்றி போட்டு ஒரு புது மாற்றத்தை ஆண்டு கொண்டு வருவதற்கு அந்த அதிகாரத்தை தேவன் சபையின் கருத்திலே கொடுத்திருக்கிறார். சபையை எழும்பு, வாருங்கள், ஒன்று கூடி 2017 1வது மாதம் 30ஆம் தேதி காலை 10 மணிலிருந்து 5 மணி வரை நாம் சிம்பால கூடி ஜபிக்க போறோம். அப்படி ஜபிக்கும் போது நிச்சயமாய் ஒரு எழுப்புதலை காண முடியும். வாருங்கள், கூடி ஜெயிப்போம்.